ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்புகிற பர்சனை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்போது நமக்குள்ளே என்ன சேஞ்சஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் எல்லா கோலுக்கும் முன்னாடி ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சப்ளிமினல் மியூசிக், விசுவலைசேஷன், ஆடியோ அண்ட் ஃபோட்டோ ஹீலிங் தேவைப்படுறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு எப்பவுமே தெரியும், ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு க்ரோத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரியும். நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கிறத விட ஒரு படி நம்ம மேலே தான் போவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நமக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணும்போது நம்ம கேரக்டரில் சில சேஞ்சஸ் தெரியும், நமக்குள்ளே சில சேஞ்சஸ் தெரியும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்படி என்னென்ன சேஞ்சஸ்லாம் தெரியும் அப்படின்னு சில பேர் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. கண்டிப்பாக நமக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா நம்மளோட எனர்ஜி தான் நம்ம ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம எனர்ஜியில் சேஞ்சஸ் வந்தால் தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சரை அட்ராக்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நமக்கு தெரியும். அதில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட பாஸ்ட்டை நினச்சி ஃபஸ்ட்லாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் நினச்சி, என்னடா நமக்கு மட்டும் லைஃப் இப்படி இருக்கே, கடவுள் வந்து இப்படி சோதிக்கிறாரே அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிகிட்டு இருப்போம். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ண சொல்கிறேன். பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ப்ரெசண்ட்டையும் பாஸ்ட்டையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. ஓகே, பாஸ்ட்டில் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணதுனால தான் இப்போ நம்ம க்ரோ ஆகிட்டுருக்கோம். ஒரு மிஸ்டேக்கே பண்ணாமல் நம்மளால் லேர்ன் பண்ண முடியாது. ஸோ இது நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசண்ட்டையும் பாஸ்ட்டையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் நன்றி உணர்வோடு இருப்பீங்க. ஓகே, நம்ம வாழ்க்கையில் வந்து க்ரோ ஆகிறதுக்கு இந்த லெசன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், இது கண்டிப்பாக நம்மளை உயரத்துக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனுக்குமே நீங்கள் ரொம்ப நன்றி உணர்வோடு இருப்பீங்க. நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனால தான் இத்தனை விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம், அவங்களுக்கு நம்ம எப்போவுமே நன்றி உணர்வோடு இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஞாபகம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதாவது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் அவங்களே நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ பாரு அவங்க தாட்டே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் போக போக என்னாகும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பிஸியாக ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களுடைய எண்ணமே உங்களுக்கு அதிகமாக வராது. ஏன்னா நீங்கள் ஹை லெவல் எனர்ஜிக்கு போகும்போது ஈவன் அவங்க நினச்சாலுமே அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ரீச் ஆகும்போது அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி உங்களோட ஒர்க்கில் உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுப்பீங்க. அவங்களோட எண்ணமே உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்காது. ஈவன் சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஓகே அவங்க எல்லாமே நம்ம லைஃப் நல்லா தானே இருக்குது, நம்ம இப்படியே இருந்துக்கலாம், அவங்க வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகே, நம்ம லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ண நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதாவது என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்க வேணாம். அவங்க வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் எனர்ஜியில் இருக்கும்போது தான் அந்த டெசிஷனே உங்களால் எடுக்க முடியும். ஸோ அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பர்சனை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஹை லெவல் எனர்ஜியும் உங்களுக்குள்ளே வரும், இந்த மாற்றமும் உங்களுக்குள்ளே வரும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொறுமை வந்து ரொம்ப அதிகமாகும். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க இல்லை எப்படி அவங்க என்கிட்ட பேசாமல் இருக்காங்க, எப்படி நான் இல்லாமல் இருக்காங்க, என்னை பற்றின ஞாபகமே அவங்களுக்கு இருக்காதா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புவோம். பார்த்திங்கன்னா எதையுமே நம்மளால் ஏற்றுக்க முடியாது, எரிஞ்சு விழுந்துட்டுருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ரெசண்ட்டையும் பாஸ்ட்டையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து நிம்மதி தான் ரொம்ப முக்கியம், அமைதியாக வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து ரொம்ப பொறுமையாக இருப்போம். ஓகே, நம்மளுக்கான க்ரோத்து தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இது நமக்கான ப்ராசஸ் தான் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அது மட்டும் இல்லாமல் டெம்பரரியாக கிடைக்கிற சந்தோஷத்தில் வந்து நமக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட்டே இருக்காது. நம்ம வந்து பெரிய சந்தோஷத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த பெரிய சந்தோஷம் வர வரைக்கும் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் வந்து கண்டிப்பாக உங்களுக்குள்ளாரையே உங்களால் நோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்லாம் வந்து அந்த இம்மிடியட்டாக சக்ஸஸ் வேணும், இம்மிடியட்டாக அவங்க எங்கிட்ட பேசி ஆகணும், இப்போவே அவங்க எங்கிட்ட வந்து பேசி ஆகணும்லாம் இருக்கும். ஒரு கடத்துக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே அவங்க நல்லா புரிஞ்சுட்டு வரட்டும், இல்லை அப்படின்னாலும் ஓகே நல்லா புரிஞ்சுட்டு வந்தால் வரட்டும், இல்லைனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக இருக்க முடியும். உங்களோட நிம்மதியும் அமைதியும் உங்களுக்குள்ளே தான் இருக்குதுங்கிறத உணர்ந்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த முக்கியமான சேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்களே கேர் பண்ண ஆரம்பிப்பீங்க.
ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனையும் நினச்சிட்டு அவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரில, அவங்க என்ன பண்ணுறாங்களா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவங்களையே கேர் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு நம்ம தான் முக்கியம் அப்படிங்கிறது வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிட ஆரம்பிப்பீங்க, ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க, உங்களை நீங்களே அழகாக வச்சுப்பீங்க, உங்களை நீங்களே ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் என்னென்னா உங்களை செல்ஃப் கேர் பண்ண ஆரம்பிப்பீங்க ரொம்பவே. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட எல்லா கோல்லையுமே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ரிலேஷன்ஷிப்பை மட்டும் இல்லாமல் கெரியர், ஹெல்த், மணி எல்லாத்துலேயுமே எப்படி க்ரோ ஆகலாம், இந்த நிலைமையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு நம்ம எப்படி போகலாம், என்ன ரீசனுக்காக அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டு போனாங்களோ அந்த ரீசனே என்கிட்ட இருக்கக்கூடாது, நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், அவங்க வந்து பார்க்கும்போது நான் பாசிட்டிவ் சேஞ்சஸை வந்து எங்கிட்ட காட்டணும், நான் வாழ்க்கையில் க்ரோ ஆகிருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா படிக்கிறவங்க படிக்க ஆரம்பிப்பீங்க, தொழிலில் இருக்கிறவங்க தொழில் பண்ண நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, வேலைக்கு போகிறவங்க அதில் நல்லா க்ரோத்தை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க, நிறைய மணி அட்ராக்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, எல்லா கோல்லையுமே ஃபோக்கஸ் பண்ணி க்ரோ ஆக ஆரம்பிப்பீங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஈஸியாக ஹர்ட் ஆக மாட்டீங்க, எல்லாத்துக்குமே வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டீங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவீங்க சுச்சுவேஷனை. ஏன் அப்படின்னா நமக்குள்ள செல்ஃப் லவ் அதிகமாகிடுது இல்லையா, ஒரு கடத்துக்கு மேலே நம்ம ஹாப்பினஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கும்போது அடுத்தவங்க பண்ணுற எந்த ஒரு விஷயமே நம்மளை அஃபெக்டே பண்ணாது, அடுத்தவங்க என்ன சொன்னாலுமே அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஓகே, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை ஏன் நம்ம ஹர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்துட்டு அந்த சுச்சுவேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. எதுக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, பொறுமையாக யோசித்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து முடிவெடுப்பீங்க. ஈவன் யார் ஹர்ட் பண்ணாலும் ஹர்ட் ஆக மாட்டீங்க, நீங்களும் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போகிறாங்க, உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்க. ஏன்னா நம்ம தான் கொடுக்குற இடத்துல இருக்கோம், நம்ம வந்து உண்மையான அன்பை கொடுத்துருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட அன்பு அவங்களுக்கு புரியல அப்படின்னா அதுக்கு நம்ம காரணம் கிடையாது, போனால் அவங்களுக்கு தான் லாஸு, என்ன மாதிரி ஒரு பர்சனை மிஸ் பண்ணுறக்க அவங்க தான் ஃபீல் பண்ணணும்னு சொல்லி உங்களை உயர்வாக நினைக்க ஆரம்பிப்பீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஐயோ அவங்க எனக்கு வேணும், அவங்க இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், அவங்க என்னை தேடி வரணும்னு சொல்லி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா. அதெல்லாம் இல்லாமல் போகிறேன்னா போகட்டும், நம்மளோட அன்போட வேல்யூ தெரியல, போயிட்டு என்னைக்காக இருந்தாலும் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டும் வரும். நம்மளோட அன்பு புரியல அப்படின்னா அதுக்கு நம்ம பிரச்சனை கிடையாது, அது அவங்களோட லாஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள ஒரு நார்மல் பர்சனாக ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபஸ்ட்லாம் வந்து அவங்கள நினச்சாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு எமோஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க நினச்சா எந்த எமோஷனுமே உங்களுக்கு வராது, ஜஸ்ட் ஓகே அவங்களும் இந்த உலகத்தில் ஒரு பர்சன் அந்த மாதிரி உணர ஆரம்பிப்பீங்க. உங்களை ஹை வேல்யூ பர்சனாக நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த சேஞ்ச் வந்து கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நமக்கான விஷயத்துக்கு நம்ம தகுதியானவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஹை லெவல் எனர்ஜிக்கு போகும். ஸோ இந்த சேஞ்ச் வந்து கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனாக ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்காம இவங்க இந்த உலகத்தில் ஒருத்தவங்க அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நினச்சி ஃபீல் பண்ணி டைம் வேஸ்ட்டே பண்ண மாட்டீங்க. கஷ்டமாக தான் இருக்கும், லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால சேலஞ்சஸே வராது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் தான் வரும். ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ணிடுவோம். நம்ம யூனிவர்ஸ் இருக்காங்க, எல்லாமே தாண்டி வந்துடலாம், நம்ம க்ரோத் நமக்குள்ளே தான் இருக்குது, ஸோ எல்லா கோல்லையுமே வந்து நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது உணர்ந்து ஈஸியாக அந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். இப்போல்லாம் ஏதாவது சேலஞ்ச் வருதுன்னா ஒரு நாள் 2 நாள் ஃபீல் பண்ணுவோம், மறுபடியும் பாசிட்டிவாக மாறி அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எதையுமே நினச்சி நம்ம பயப்பட மாட்டோம், ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும், நம்ம கேரக்டரில் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரோ ஆகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை ஈஸியாக உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சந்தோஷம் நமக்குள்ளே இருக்குதுங்கிறத உணர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை உயரும். எல்லாருமே வந்து ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு பயந்துக்கிறீங்க. நிறைய பேர் வந்து அந்த ஃபெயிலியரை நினச்சி பயந்துக்கிறாங்க. ஆனால் அங்கே ஃபெயிலியர் சக்ஸஸ் எல்லாமே தாண்டி நம்ம வாழ்க்கை வந்து கண்டிப்பாக முன்னேறும் அப்படிங்கிறது உண்மை. மேனிஃபெஸ்டேஷன் எந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணினீங்கனாலும் நீங்கள் கேட்குறத வந்து ரொம்ப சூப்பராக யூனிவர்ஸ் வந்து ஸ்பெஷலாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லையா, நம்ம கேட்குறத விட ரொம்ப 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 ஸ்பெஷலாக நம்மளோட சுச்சுவேஷனை மாற்றி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எதையுமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, கிவ் அப் பண்ணாதீங்க. நடுவில் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களுக்கு தான் அப்படிங்கிறத நினச்சி கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதி. கண்டிப்பாக எல்லாருமே அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணி ரொம்ப 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 சந்தோஷமாக வாழ்றதுக்கான அனைத்து சூழ்நிலையும் பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கீங்க. ஹேவ் அ மேஜிக்கல் டே டியர்ஸ்.